பாரம்பரிய சமையல். சிறுதானிய பொங்கல் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: வரகரிசி, திணை, சாமை, குதிரைவாலி, வெல்லம், தேங்காய் துருவல், ஏலக்காய் தூள், நெய், முந்திரி, திராட்சை. இன்னைக்கு திணை, வரகு, சாமை, குதிரைவாலி இது 4 சிறுதானியத்தையும் எடுத்திருக்கோம். இது 4மே ஒரு கால் கப்பு எடுத்திங்கன்னா 1 டம்ளர் வரும். அந்த பாசிப்பயிறு அதாவது சிறுபருப்பு இது ஒரு கால் டம்ளர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம், நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துட்டு இந்த அரிசியை போட்டு நம்ம வறுக்க போகிறோம். அந்த வறுக்கும் போது நெய்யிலேயே வறுக்க போகிறோம். வறுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வைக்க போகிறோம். அடுப்பு பற்ற வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி பாதி வறுத்த உடனே திராட்சை சேர்த்துக்கலாம். திராட்சையை சேர்த்துக்கோங்க. திராட்சைலாம் நல்லா அந்த பலூன் மாதிரி உப்பி வரணும். அந்த மாதிரி உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப சவக்க விடாதீங்க. லைட்டாக அந்த திராட்சை நல்லா கொஞ்சம் புசுன்னு வந்த பிறகு உப்பி வந்த பிறகு எடுத்துருங்க. மீதி இருக்கிற நெய்யில் நம்ம ஏற்கனவே அரை மணி நேரம் நம்ம அந்த சிறுதானியம் பருப்பு எல்லாத்தையும் கழுவி ஊற வச்சு வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்கிடலாம். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க நெய்யில். அந்த வறுத்து இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நல்ல வாசனை நல்லாயிருக்கும். அந்த நெய் வாசனை அந்த அரிசி பருப்போடு சேரும்போது வேகும்போது நல்ல வாசனை, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒன்று ஒரு தண்ணி லெவலில் வேகும்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. அந்த மாதிரி நம்ம இந்த பொங்கல் தண்ணி அதிகமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு 3 சேர்ந்து நல்லாவே வெந்து தான் ஆகும். அந்த 4 சிறுதானியம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, 4மே சேர்ந்து நல்லாவே குழைய வேகும். இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்கும்போது நல்லாவே வெந்துடும். பானையில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். அதாவது இது அரிசி மட்டும் 1 கப்பு எடுத்துருக்கோம். எல்லா சிறுதானியமும் சேர்த்து அரிசி 1 கப்பு எடுத்துருக்கோம். பருப்பு 1/4 கப்பு எடுத்துருக்கோம். அப்போ ஒரு 5 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா வேக விடுங்க. அது குழைய வேந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகை ஊற்றி கலரும் போது கரெக்டாக இருக்கும். அஞ்சு கப்பு ஊற்றிருக்கேன். தண்ணி கொதித்த பிறகு நம்ம இந்த அரிசியை போட்டு வேக விடலாம். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம இந்த வறுத்த அரிசியை சேர்த்துடலாம். இது நல்லா அதாவது கொதிச்சு நல்லா குழைய வேக வரணும். அது வரைக்குமே இது நல்லா வேகட்டும். இது நல்லா இந்த மாதிரி குழைய வெந்துருச்சு பார்த்தீங்களா, நல்லா குழைய வெந்துருச்சு. இப்போ நம்ம வெல்லம் ஊற்றிக்கலாம். அதாவது நம்ம நல்ல ஸ்வீட் வேணும்னா 1 கப்பு அரிசிக்கு 1 கப்பு வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த கோவிலெல்லாம் பிரசாதம் தருவாங்க இல்லைங்களா, அது ஈக்குவல் குவான்டிட்டி தான் போடுவாங்க. நம்ம இது நான் 3/4 கப்பு வெல்லம் தான் சேர்க்க போகிறேன். நான் ஏற்கனவே கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கிக்கோங்க.
இதில் நெய்யில் வறுத்தோம் இல்லைங்களா முந்திரி திராட்சை, அதையும் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் நல்லா நான் பொடிச்சு வச்சுருக்கேன், அதையும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கிளறி விடுங்க. இது அப்படியே நல்லா கொதித்த பிறகு கொஞ்சம் திக்காகும். இது தண்ணியாக இருக்குது, இப்படி தண்ணியாக இருக்குது இல்லைங்களா, அது கொதிக்க கொதிக்க நல்லா கட்டி ஆகிடும். ஆறின பிறகு கட்டி ஆகிடும். இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோம், கொஞ்சம் தேங்காவை நெய்யில் வறுத்து சேர்த்துட்டு கொஞ்சம் நெய் சேர்த்தோம்னா பொங்கல் முடிஞ்சிடும். பொங்கல்னாலே நெய் நிறைய சேர்த்தா தான் அது பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் துருவின தேங்காய், இது கடைசியாக அந்த டேஸ்ட்டுக்கு தான் இப்போ அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சிறுதானிய பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு பவுலில் மாற்றிடலாம். சிறுதானிய பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பொங்கலுக்கு பாலிஷ் பண்ண அந்த பச்சரிசி, அதாவது புது பச்சரிசி சேர்ப்போம். அதோடைய இந்த சிறுதானியத்தில் அதிக அளவு சத்து இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி சிறுதானியத்தில் பொங்கல் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி வந்ததுன்னு உங்கள் கருத்துக்களை தெரியப்படுத்துங்க.